வணக்கம். நாம தினமும் பேசுறதுக்கு பயன்படுத்துற வாட்ஸ்ஆப் அதையே மனநலத்தை மேம்படுத்துற ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். தமிழ் பேசுற மக்களுக்காக நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒரு மனநல கோர்ஸ வாட்ஸ்ஆப்ல எப்படி உருவாக்கலாங்கிறதுக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட்டை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 99% சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க அனுப்புற 100 மெசேஜ்ல 99 மெசேஜ் ஓபன் ஆகுது. இமெயிலையோ இல்ல வேற சோஷியல் மீடியாலயோ இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்டை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? மனநலம் மாதிரி இவ்ளோ முக்கியமான பர்சனலான விஷயங்களை பத்தி பேச இதை விட ஒரு நேரடியான நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம் வேற என்ன இருக்க முடியும்? சரி, இன்னைக்கு இந்த மனநல ப்ளூ பிரிண்ட்டை 6 படிகள்ல உருவாக்க போறோம். முதல்ல வாட்ஸ்ஆப் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்னு பார்த்துட்டு, அப்புறம் டெய்லி கண்டென்ட்கான ஃபார்முலா, 4 வார பயணம், நம்ம கலாச்சாரத்தோட எப்படி கனெக்ட் பண்றது, ஒரு நாள் எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணம், கடைசியா இந்த வெற்றியை எப்படி தக்க வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, படி இதோட ஃபவுண்டேஷனை புரிஞ்சுக்கிறது தான். மனநல உதவி தேவைப்படுற நிறைய பேர்கிட்ட நம்ம எப்படி ரொம்ப சுலபமா போய் சேர்றது? அதுக்கான பதில் நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற வாட்ஸ்ஆப் தான். அதோட அந்த டைரக்ட் அணுகல் தான் இந்த முழு திட்டத்தோட முதுகெலும்பு. இங்க பாருங்க, 99% மெசேஜ் ஓபன் ஆகுறது மட்டும் இல்ல, 70% யூசர்ஸ் தினமும் வாட்ஸ்ஆப் பயன்படுத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மனநலம் பத்தி பேசுறத ஒரு பழக்கமா, ஒரு தினசரி வாடிக்கையா உருவாக்க முடியும். இது ஏதோ ஒரு தடவை பார்த்துட்டு மறக்கிற விளம்பரம் மாதிரி இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான உரையாடல். சரி, யூசர்ஸை எப்படி ஒவ்வொரு நாளும் உள்ள கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. அதுதான் இந்த நிலையான கணிக்கக்கூடிய டெய்லி மெசேஜ் ஃபார்மேட். இதனால யூசர்ஸ்க்கு ஓகே, இன்னைக்கு நமக்கு பயனுள்ளதா ஏதோ கிடைக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை வரும். இந்த டெம்ப்ளேட்டோட அழகே அதோட அமைப்புல தான் இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு தெளிவான கவனத்தோட ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை விளக்குது. ஒரு சிம்பிளான பிராக்டிக்கல் பயிற்சி கொடுக்குது. நம்மளையே யோசிக்க வைக்குது. கடைசியா அடுத்த நாளுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது. இது வெறும் தகவல் இல்ல, இது ஒரு முழுமையான அனுபவம். இந்த சின்ன சின்ன டெய்லி கண்டென்ட் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய அழகான சித்திரமா மாறுது, அதுதான் இந்த 4 வார பயணம். இதுல ஒருத்தர் சுய விழிப்புணர்விலிருந்து ஆரம்பிச்சு உறவுகளை மேம்படுத்துற திறன்கள் வரைக்கும் எப்படி படிப்படியா முன்னேறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முதல் வாரம் அவங்கள பத்தின அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறாங்க. 2வது வாரம் விழிப்புணர்வு அதிகமாகுது. 3வது வாரம் கோபம், பதட்டம் மாதிரியான உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிறாங்க. 4வது வார இறுதியில பச்சாதாபம், மன்னிப்பு மாதிரியான ஆழமான திறன்களோட அவங்க உறவுகளை மேம்படுத்த தயாரா இருப்பாங்க. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான வளர்ச்சி பயணம். ஒரு கோர்ஸை ஜெயிக்கணும்னா வெறும் தகவல் மட்டும் பத்தாது. யூசர்ஸோட ஒரு ஆழமான இணைப்பு வேணும். அந்த சீக்ரெட் சாஸ் என்ன தெரியுமா? டெக்னாலஜியையும் நம்ம பாரம்பரியத்தையும் ஒன்னா கலக்கிறது தான். இந்த ஸ்லைட்ல தான் அந்த மேஜிக்கே இருக்கு. ஒரு பக்கம் போல்ஸ், வாய்ஸ் நோட்ஸ்னு மாடர்ன் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த திருக்குறள், சித்த மருத்துவம்னு நம்ம வேர்கள். இந்த ரெண்டும் சேரும்போது யூசர்ஸ்க்கு இது ஏதோ வெளிநாட்டு கண்டென்ட் மாதிரி இல்லாம, ஆமா இது நமக்கானதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். மென்டல் ஹெல்த்னு சொல்றதை விட மனநலம்னு சொல்லும்போதும், அவேர்னஸ்னு சொல்றதுக்கு பதிலா விழிப்புணர்வுன்னு சொல்லும்போதும் ஒரு நெருக்கம் வருது இல்லையா? இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் மொழிபெயர்ப்பு கிடையாது. இது நம்ம கலாச்சாரத்தோட உணர்வுகளை சுமந்து நிக்குது. இதுதான் நம்பிக்கையோட அடித்தளம். சரி, இவ்வளோ நேரம் தியரி பேசணும். இப்போ இதெல்லாம் நிஜத்துல எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாமா? ஒரு யூசருக்கு முதல் நாள் மெசேஜ் போனா அது எப்படி இருக்கும்? வாங்க அந்த முதல் நாள் அனுபவத்துக்குள்ள போவோம். அடியே ரொம்ப முக்கியம். இன்றைய கவனம், மனம் என்றால் என்ன? இந்த ஒரு வரிய படிச்ச உடனேயே யூசருக்கு அன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். எந்த குழப்பமும் இல்ல, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இத வரிகளோட பவரை கவனிங்க. மனம்ங்கிறது ஒரு சிக்கலான பிரச்சனை இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு சொல்லும்போது நாம தீர்வே கொண்டு போய் யூசர் கையிலே கொடுக்கறோம். இது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. அடுத்தது பிராக்டிக்கல் பயிற்சி. இதுக்கு பெரிய ஏற்பாடு எதுவும் தேவையில்ல. நீங்க பஸ்ல போகும்போதோ இல்ல டீ குடிக்கும்போதோ ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து மனச கவனிச்சா போதும். இந்த எளிமைதான் இந்த திட்டத்தோட வெற்றி. கடைசியா சுய சிந்தனைக்கான கேள்விகள். இது வெறும் தகவலை வாங்குறதோட நிறுத்தாம யூசர் அவங்களுக்குள்ளேயே ஒரு உரையாடல் ஆரம்பிக்க வைக்குது. என் மனம் எனக்கு எப்போது உதவியது? இந்த கேள்வி ஒருத்தரோட பார்வையே பாசிட்டிவா மாத்திர சக்தி வாய்ந்தது. ஒரு சூப்பரான திட்டத்தை உருவாக்குறது ஒரு பாதினா, அதை தரமாவும் பாதுகாப்பாவும் நடத்துறது தான் இன்னொரு பாதி.
இப்போ இந்த திட்டத்தோட வெற்றிக்கு அடிப்படையா இருக்கிற சில முக்கியமான விதிகளை பத்தி பார்க்கலாம். இந்த பட்டியல ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு சின்ன இலக்கண பிழையோ இல்ல தவறான அறிவியல் தகவலோ கூட யூசரோட நம்பிக்கையை ஒடிச்சிடும். அதனால கலாச்சார பொருத்தம்ல இருந்து அறிவியல் துல்லியம் வரைக்கும் ஒவ்வொரு மெசேஜும் இந்த சோதனைய பாஸ் பண்ணியாகணும். வெற்றிங்கிறது நாம எத்தனை மெசேஜ் அனுப்பணுங்கிறதுல இல்ல, யூசர்ஸ் எவ்ளோ பதில் சொல்றாங்க, பயிற்சிகள்ல கலந்துக்கறாங்கங்கிறதுல தான் இருக்கு. அவங்களோட ஈடுபாடும் அவங்க கொடுக்கற ஃபீட்பேக்கும் தான் இந்த திட்டத்தை உயிர்ப்போட வச்சு தொடர்ந்து மேம்படுத்த உதவுற எரிபொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோர்ஸ் ஒரு வழிகாட்டி, ஒரு சப்போர்ட் மட்டும்தான். இது எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷனல் மருத்துவ ஆலோசனைக்கு மாற்று கிடையாது. நம்ம எல்லைகளை தெரிஞ்சுக்கிட்டு தீவிரமான பிரச்சனைகள் இருக்கிறவங்கள சரியான நிபுணர்கள் கிட்ட வழி நடத்துறது நம்ம முதல் கடமை. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ப்ளூ பிரிண்ட ஒரு கருவியா வச்சு நீங்க எந்த சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது மனநலத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி, சுகாதாரம், சமூக விழிப்புணர்வுன்னு இதோட சாத்தியங்கள் உங்க கற்பனைய மாதிரியே எல்லையற்றது.